ஹெல்த்தியான ஒரு க்ரீன் சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வறுபட்ட பிறகு கார தேவையான பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா உளுந்து வெங்காயம் எல்லாம் வதங்கி வரணும். வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3 சேர்த்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். புதினா மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்தால் போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு கூடவே நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டாக்கா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். இந்த க்ரீன் கலர் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகும் கருவேப்பிலையும் கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.